ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்குறோன்னா ஒரு சமையல் விளாக் தான். நிறைய பேருக்கு சமையல் விளாக் போடலைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக நான் சமையல் விளாக் போடுறேன். இன்றைக்கி புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எங்கள் ஊரில் கிழங்குன்னு சொல்லுவோம், கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கிழங்க பிடுங்கிறதுலேருந்து உண்மையாட்டே அதுலேருந்து மண்ணு கடியிலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி என்ன டிஷ்ஷுனா கிழங்குல புட்டு செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ சமையல் வீடியோ போடலைன்னு எல்லாருமே கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? உங்களுக்காக தான் சமையல் வீடியோ போடு. ஓகே, கொளருது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிழங்கு நம்ம மண்ணிலேருந்து தோண்டி எடுத்துருக்கோம். ஓகே, அங்கே மம்மி எடுத்துகிட்ருக்காங்க, வாங்க அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம் மண்ணிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக. பாருங்கள் எவ்வளோ கிழங்கு இருக்குது. நமக்கு தேவையான கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இனி அதை ஃப்ரெஷ்ஷாட்டு தோலெல்லாம் செத்திட்டு சீவிட்டு நம்ம ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நேச்சுரலான பிளேஸ் பாருங்கள். இப்போ கிழங்கெல்லாம் சீவி ஃப்ரெஷ்ஷாக இப்போ உடச்சி வச்சுருக்காங்க. இதை நம்ம இது என்ன சொல்லுவோம், திருவுறதுன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. ஸோ இதை எடுத்து திருவுங்க, நல்லா பொடி பொடியாக திருவுங்க. அப்போ தான் புட்டை வைக்க நல்லா இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுங்க நான் கொஞ்சம் கூட நிறைய சீவிட்டு உங்களுக்கு காட்டி தரேன், வெயிட் பண்ணுங்க. காய்ஸ், கப்பக்கிழங்குக்கு தேவையான கப்பக்கிழங்கு புட்டு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கப்பக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாட்டு திருவி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா ஒரு முழு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இது 3 இருந்தாலே கப்பக்கிழங்கு புட்டு ரெடி ஆக்கிடலாம். ஓகே, ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இருந்தாலும் ஓகே தான். கப்பக்கிழங்க இதில் தட்டிடலாம். தட்டிட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு போடணும். ஸோ உப்பு பாக்கெட் பிடிக்கலை. ஓகே, தேவைக்கு ரொம்ப கம்மியாக போட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே, இதை விரவி வச்சிடலாம். வச்சுட்டு டீ பற்ற வச்சுட்டு மீட் பண்ணுவோம். காய்ஸ், இப்போ நம்ம புட்டு சட்டி வச்சுட்டோம். நாங்கள் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ புட்டு வைக்கிறதுக்கு அதை இதை வச்சு தண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு தண்ணி உள்ளே வச்சுக்கோங்க, ஏன்னா எப்போவும் தண்ணி மாற்ற முடியாது. ஸோ தண்ணியை வச்சுருக்கேன். இனி தண்ணி உள்ளே இருக்க தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதான் நம்ம பொட்டு குழல்ல புட்டுக்கு தேவையான பொருட்களை ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இங்கே தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஸோ நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருக்கணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் போடுங்க, கொஞ்சம் போல மலை தோரல் போல தூவ வேங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கிழங்கு கப்பக்கிழங்க ஒரு பிடி போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் தேங்காய் ஸ்டஃப் பண்ணலாம். ஓகே, பிள்ளைங்க சுற்றி நிற்கிறாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பங்கு கிழங்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லக்கூடிய கோலம் பண்ணாதீங்க. இனி லாஸ்டாட்டு கொஞ்சம் தேங்காய். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தான் ஸ்டஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறமா நம்ம கிளறி வச்சுருக்க கிழங்கும் உப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸு, அதுக்கப்புறம் திரும்ப தேங்காய், திரும்ப அந்த மிக்ஸு, திரும்ப தேங்காய் போட்டு இப்படி மூடி இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே, இனி எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது வெந்ததும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சுவையான கப்பக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிரும். ஓகே, வெயிட் பண்ணுங்க காய்ஸ். நம்ம கப்பக்கிழங்கு புட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்பில் நான் இதை பார்த்தேன். இது என்னன்னு தெரியுதா? லைட்டாக ஜூம் பண்ணுங்க. தெரியுதா? இதுதான் முன்னாடி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம். இதை இப்படி பிடுங்கி இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணணும். இது பாட்டி. இப்படி நல்லா சொல்லிட்டேன்னா தாத்தா. நாங்கள் நிறைய விஷயம் மனசில் நினச்சிட்டு இப்படி கிள்ளி விடுவோமா. இது நல்லா தாத்தா வந்தாருன்னா நம்ம நினைக்கிறது நடக்கும், பாட்டி வந்துன்னா நடக்காது. அந்த மாதிரி நாங்கள் ஒரு காலத்தில் வளர்ந்தோம். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் 90s கிட்ஸ் ஞாபகம் இருக்குன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு.
நம்ம பிளேட்டிங்குக்கு ஒரு பிளேட் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா வாழை இலை எடுத்திருக்கோம். ஏன்னா பாரம்பரிய புட்டு மாதிரி வைக்கணும்ல, ஸோ தான். ஓகே, புட்டை இப்போ எடுத்துடலாம். காய்ஸ் இங்கே பாருங்க, செம வாசனை. நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. எடுக்கலாம், பயமா வேற இருக்கு. ஓகே, சுவையான கப்ப புட்டு ரெடி. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, திரும்பவும் ஒருக்கா ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டு காய்ஸ் அடுத்த ஸ்டஃபிங் அங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பார்க்க நம்ம தம்பிங்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஷால், இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. ஸோ சூடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இங்க பாருங்க, அவன் அப்பப்ப களவாண்டு சாப்பிடுவான். ஓகே, நான் இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்றேன். காய்ஸ் வேற லெவலு. ஸோ யாருக்காவது வீட்டில் கப்பக்கிழங்கு இருந்துச்சுன்னா, எங்கள் ஊரில் நாங்கள் இதை மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக புட்டை வச்சு ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்ச நேரத்து வேலை தான். ஸோ எல்லாருமே டேஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்